கரூர் மரண விவகாரத்தில் 41 பேர் அநியாயமாக மரணமடைந்த விவகாரத்தில் தூய சக்தியினுடைய தலையில நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டி இருக்கிறது மாண்பமை உயர் நீதிமன்றம். ஆமாங்க, தலை வீங்கி போய் அலையறாங்களாம். கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த வடிவேலு ஒரு படத்துல நங்கு நங்குன்னு கொட்டி விட்டோன்னா தலை அப்படியே வீங்கி இருக்கும் பாத்தீங்களா? ஏன்னா இது தலை இப்பா தட்டிக்கு வீங்கி இருக்கணும்னா அது வீங்கல லேசா வீங்கி இருக்கு, வீங்கி இருக்கா இவ்வளவு பேருக்கு புடைச்சிருக்கா அப்படிம்பாரு. அந்த மலைக்கு அப்படின்னு வீங்கி இருக்குதுன்னு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த அளவுக்கு கொட்டு வாங்கி இருக்கிறது இந்த தூய சக்தி. ஆமா, கரூர்ல அநியாயம் எவ்வளவு பெரிய அநியாயம். 41 பேர் மரணம் அடைந்தது ஒரு பெரிய அநியாயம்னா அந்த 41 பேரினுடைய குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு சொல்லி ஒரு 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி அளித்தார். யாரு? நம்ம விஜய் அவர்கள், தூய சக்தி. அவர் டயலாக்கத்தான் பொருத்தணும். நம்ம புதுசாலாம் டயலாக்கே தேட வேண்டாம். விஜய் பேசுனத அப்படியே இப்ப அப்படி கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், அப்படி இருக்கும். ஊரா வீட்டு நெய்யில எப்படி சார்? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு பேசினார்ல, அந்த டயலாக் இப்ப பொருந்தும். அதை நம்ம பேச போறோம். ஆனா ஒண்ணு இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு வீடியோல ஒரு தரமான சம்பவம் இருக்குது. அதை விட சூப்பரா அவங்க பேசின 2-3 வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு தான் ஞாபக சக்தி இருக்குல்ல, அதை வச்சு எடுத்து வைப்போம்ல. அந்த ஞாபக சக்தி தானே இவங்களுக்கு பெரிய குடைச்சலா இருக்குது. இப்ப அந்த வீடியோக்களையும் இறக்க போறேன். சரியா? 2 முக்கியமான பிரச்சனை, 2ஐயும் இன்னைக்கு வச்சு செய்யும் சம்பவம் செய்ய போறோம். நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் கேட்டுக்கிட்டு, கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பலமுறை அதை பேசிட்டோம், அதை விடுவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவரு அப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளவுதான். இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இவர் பிரச்சாரத்துக்கு போறாரு. இவரை பார்க்க வந்த கூட்டத்துல 41 பேர் அநியாயமாக கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி இறந்து போனாங்க. சரி, யாரு அதற்கு பொறுப்பேற்கணும்னு பஞ்சாயத்து நடக்குது, விசாரணை சிபிஐ இருக்குது, வரட்டும். இப்ப அவர்களுக்கு எல்லோரும் இவர் வெற்றி பெற்ற உடனே எல்லோருக்கும் அரசு பணி அப்படின்னு அதுல ஒரு 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணி கொடுத்திருக்கிறார். இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. நல்லா கவனிச்சுங்க, திமுக போல. ஏன்னா இந்த கணக்கையும் திமுக கணக்குல எழுதி வைப்பாங்க. இந்த ஒரு படத்துல சொல்லுவார்ல கவுண்டமணி, எல்லாம் மேல இருக்கும் பாத்துக்குவான், மேல இருக்கும் பாத்துக்குவாங்க, கீழே இருக்கும் எழுதுங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் திமுக கணக்குல எழுதப்படாது. சரியா? இது திமுக போகல. நாம் தமிழர் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு போனாங்க. உள்ளபடியே சரியான நகர்வு, அதை நான் வாழ்த்துறேன். சரியா? இப்ப நீதிமன்றம் சில கொட்டுக்களை நறுக்கு 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 நறுக்குன்னு வச்சிருக்கு. என்ன கேக்குது? கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் விஜய் வழங்கிய அரசு பணி ஆணைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன. பல்வேறு விதிகள், உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை மீறி இந்த வேலைகளை அரசு வழங்கியுள்ளது. சாலை விபத்தில் தினந்தோறும் உயிரிழப்பு நடக்கிறது. ரொம்ப தெளிவா கேட்கிறாங்க மாண்புமிகு நீதிபதிகள். அரசு பேருந்து மோதி எவனோ ஒருத்தன் செத்துட்டான், அவன் குடும்பத்துக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பியா? சாலை விபத்துல நிறைய பேர் இறக்குறாங்க, அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் அரசு வேலை கொடுப்பீங்களா? சிவகாசி தீ விபத்தில் உயிரிழப்புகள் நடக்கின்றன, அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் அரசு வேலை கொடுக்க முடியுமா? முடியாது. நான் ஒருபடி மேல போய் இதுவரைக்கும் நீதிமன்றம் கேட்ட கேள்வி, இப்ப என்னுடைய கேள்வி. இப்போ உங்க படத்தை பார்க்க வந்து எவனோ ஐயா இவ்வளவு கொடுமையான படமானு நெஞ்சொலி வந்து செத்து போனான்னு வைங்க. இப்ப ஏங்கி உங்க அமைச்சர்கள் எழுதாங்க, அவன் குடும்பத்துக்கு நீங்க கொடுப்பீங்களா? என்ன லாஜிக்? இப்ப எனக்கு தெரிஞ்சு வாரிசு, துணிவு 2 படமும் வெளியான டயத்துல ரோஹிணி தியேட்டர்ல தான் நினைக்கிறேன், சென்னையில. அந்த தண்ணி டேங்க் லாரியோ ஏதோ ஒண்ணு வந்துச்சு, அது மேல ஏறி நின்று ஒரு இளைஞன் அநியாயமா கீழே வந்து இறந்து போனான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆந்திராவில நடந்த போது பவன் கல்யாண், இவரு அந்த இன்னொருத்தர் இருக்காரு ஆந்திராவில் ஒரு நடிகர், அவரு புஷ்பா நடிகர் நினைக்கிறேன், அவருடைய படம் வெளியான போது இதே மாதிரி கூட்ட நெரிசல்ல இறந்து போன போது அவர் மீது வழக்கே பதிவு செஞ்சது அந்த மாநில அரசு. அந்த மாதிரி இங்க பதிவு பண்ணாம விட்டுருச்சு கிடந்த திமுக அரசுங்கிறதா எல்லாருக்கும் வருத்தம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அந்த மாதிரி இப்ப உங்க படத்தை பார்க்க வந்து கட் அவுட்டுக்கு கட்டுறான் எவனோ ஒருத்தன், கட் அவுட்ல ஏறி நிக்கிறான் பால் ஊத்துறதுக்கு, கீழே விழுந்து அவன் இறந்துட்டான்னு வைங்க. உங்க படத்தை பார்க்க வந்து உங்க படத்துக்கு கட் அவுட்டுக்கு பால் ஊத்த வந்து ஒருத்தன் இறந்துட்டான், அவனுக்கு அரசு வேலை கொடுப்பீங்களா? என்ன லாஜிக் இது? எந்த ஒரு லாஜிக்? ஜெயலலிதா அம்மையார் கும்பகோணம் மகாமகத்தில் புனித நீர் அட சென்றார்கள்.
அப்பொழுது அந்த கூட்ட நெரிசலில் ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்க. அதிமுக ஆட்சி அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணா என்ன ஆகும்? அப்ப எதுக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருக்குது. நீங்க இங்க இருந்து 7:45 நாமக்கல்ல இருக்கேன்னு சொல்லிவிட்டு இங்க இருந்து கிளம்புனதே, வீட்டுல இருந்தே கிளம்புனதே 7:45 8:45 பொறுமையா கிளம்பி அங்க போய் லேட் பண்ணி, நீங்க லேட்டா கரூருக்கு வந்து, நீங்க வந்து அவ்வளவு போலீஸ் சொன்ன எச்சரிக்கையும் தாண்டி அந்த கூட்டத்துக்குள்ள பஸ்ஸை கொண்டு போய் நிப்பாட்டி, கூட்ட நெரிசல் அத்தனை பேர் உங்க கண்ணு முன்னாடி மயங்கி விழுந்த போதும் உங்க பேச்சை நிறுத்தாம நீங்கள் தொடர்ந்து, அது ஒரு விபத்து. நீங்க திட்டமிட்டு செஞ்சீங்க நான் சொல்லல. உங்களுடைய கவனக்குறைவால், உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய பொறுப்பற்றத்தனத்தால் இல்லையா? காவல்துறைக்கு அதுல பொறுப்பு இருக்குது. அதை காவல்துறை வந்து பொறுப்பேற்கணும். அதை வந்து சிபிஐ விசாரிக்குது. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. உங்களுடைய பொறுப்பேற்ற தனத்திற்கு நீங்க குறைஞ்சபட்சம் பொறுப்பேற்காம போயிட்டு இன்னைக்கு நீங்க எல்லாருக்கும் அரசு வேலைன்னு கொடுத்தீங்க. இப்ப நீதிமன்றம் என்ன கேக்குது? சாலை விபத்துல இறந்தவங்களுக்கு கொடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன கேக்குது? இளைஞர்கள் பலர் வேலைக்காக விண்ணப்பித்து வரிசையில் நிற்கின்றனர். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு வேலை வழங்கியதை ஏற்க முடியாது அப்படின்னு தெளிவா நீதிமன்றம் சொல்றாங்க. நல்லா கொட்டுன்னா கொட்டு, உங்க வீட்டு கொட்டு எங்க வீட்டு கொட்டு இல்ல. இன்னொன்னு சொல்றாங்க, இந்த நியமனங்கள் அரசியலமைப்பின் 14 மற்றும் 16 ஆகிய பிரிவுகளை நேரடியாக மீறும் வகையில் உள்ளன. கரூர் சம்பவத்திற்கான கருணை அடிப்படையிலான நியமனங்கள் இது போன்ற வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு மற்றவர்களுக்கும் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவர்களுக்கும் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும். அப்படின்னா என்ன சார்? நாளைக்கு இன்னொரு நடிகரை பார்க்க போய் இதே மாதிரி எவனோ ஒரு 10 பேர் செத்து போயிட்டான்னு வைங்க, அப்படின்னா ஆகக்கூடாது. ஆனா நாடு இருக்க நிலைமை அப்ப அப்படித்தான் இருக்கு. நாடு அப்படித்தான் இருக்குது. உங்களுக்கு தோணும், என்ன ஒரு மனசாட்சி இல்லாம 10 பேர் செத்துட்டா 20 பேர் செத்துட்டா இப்படி பேசுறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். செத்து போன குடும்பத்தை சேர்ந்தவர்களே என் புள்ள செத்து போயிட்டான் பரவாயில்ல, ஆனா விஜய முன்வரிசையில நின்று பாக்குறோம்னு சொல்ற அளவுக்கு நாடு வந்துடுச்சு. நாம தான் அவங்களை நினைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இறந்தவர்களை பற்றி எவ்வளவு தூரம் அவர்கள் கவலைப்படுகிறார்களோ அப்படிங்கிற கவலை இருக்குல்ல. ஒரு சிலர், நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலருடைய ஸ்டேட்மெண்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் குறிப்பாக தாய்மார்களையும் பெரியவர்களையும் எவ்வளவு காயப்படுத்திச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப முன்வரிசையில பாத்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்து மனித உயிர்கள் மலிவானதாக போயிடுச்சா ஒரு நடிகரை பார்க்க போகிற மோகத்துல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் பொதுவெளி சமூகத்தில் எழுந்தது. இப்படி இருக்கும்போது நீங்க வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கிறீர்களே, அப்ப மாங்குன்னு படிச்சு டிஎன்பிஎஸ்சி படிச்சு உட்காந்து எக்ஸாம் எழுதி லைப்ரரியா போய், இப்ப சினிமா தியேட்டரா போய் அல்லது சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போய் ஒரு சினிமா நடிகரை பார்க்க போய் இறந்து போனவனுக்கு அரசு வேலை கிடைக்கும்னா, லைப்ரரியா போய் உட்கார்ந்து படிச்சு புக்கை வச்சு படிச்சு குறிப்பெடுத்து ஃபீஸ் கட்டி சோறு தண்ணி இல்லாம நைட்டு பகல்னு பார்க்காம முழிச்சிருந்து படிச்சு எக்ஸாம் எழுதி ஒரு 200 வேலைக்கு 2 லட்சம் பேர் அப்ளை பண்றான். நாட்டுல அவ்வளவு வேலை இல்லா திண்டாட்டம் இந்தியா முழுவதும் பெருகி போயிருக்கிற நிலைமையில அரசு வேலை கிடைச்சா ஏதோ ஒரு இடத்துல தங்கள் வாழ்க்கை மேம்படும் சொல்லி 40 வயது வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரியும். 40 வயது வரைக்கும் திருமணம் செய்ய முடியாம, ஏன் எப்படியாவது ஒரு அரசு வேலை வாங்கிடணும். நீங்க வந்து ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யறீங்களா அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் நங்குன்னு தலையில கொட்டி இருக்கு. இவ்வளவு கொட்டு வாங்கி இவ்வளவு தலை வீங்கினதுக்கு அப்புறமும் நம்ம முதலமைச்சர் அதை பற்றி வாய் திறக்கிறாரான்னா, ஆனா எனக்கு ஆச்சரியங்க, நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எவ்வளவு பிரச்சனை நடக்குது, வாயே திறக்க மாட்டேங்கிறாரே. இந்த அவரு கேட்டதை நம்ம கேட்கணும். வாயின்னு ஒண்ணு இருந்தா எதை வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டார். இப்ப வாயின்னு ஒண்ணு இருக்க, எதையாவது பேசுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். 5 நிமிடம் பேசியதற்கே கொத்து புரோட்டா அப்படிலாம் சொன்னாரு. இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த ஆதவன் தீச்சஞ்சா கேட்டிருக்காரு, கொத்து புரோட்டாவோ சாதா பரோட்டாவோ ஏதாவது ஒரு பரோட்டாவோ போடுங்க, பேசுங்க, 5 நிமிஷம் வேண்டாம், ஒரு 5 வினாடி பேசுங்கள் இதை பற்றி என்று கேட்கிறார். எதை பற்றி? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல கரூர் சம்பவத்தை பத்தி பேசல. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா, தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. என்ன கொடுமை தெரியுமா? தமிழ்த்தாய் வாழ்த்து இன்னைக்கு நாம பாடுகிறோமே, தமிழ்த்தாய் வாழ்த்து, இந்த பாடல் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் இயற்றிய பாடல். மனோன்மணியம் என்று அவருடைய படைப்பில் இருக்கக்கூடிய அந்த பாடலை எடுத்துத்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதை வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தாக
மாற்றி அரசாணை பிறப்பித்து நாம ஆண்டாண்டு காலமாக தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தான் ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவோம். பள்ளிக்கூடத்துல இருந்து நமக்கு பழகிருக்கு. தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து, நிறைவில் தேசிய கீதம் அப்படின்னு நமக்கு பழகிருக்கு. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்த பின்னாடி தள்ளுங்க. என்னைக்கு இவருடைய பதவியேற்பு விழாவின் பொழுது இந்த சர்ச்சை தொடங்கியது. அப்ப என்ன சொன்னாங்க? இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி இல்ல இப்படி இல்ல. இந்த அரசு தொடக்கத்திலிருந்தே இந்த சர்ச்சை வந்துச்சு. உலகத்திலே இப்படி ஒரு முதலமைச்சரை யாரும் பார்த்திருக்க முடியாது. நம்ம மாநிலத்துல தமிழ்த்தாய் வாழ்த்த நாம முதல்ல பாடிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஆண்டாண்டு காலமா பாடிக்கிட்டு இருக்கோம். அத போய் பிரதமர்கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சாரு. ஐயா ஐயா பிரதமர் ஐயா, எங்க ஊர்ல நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு கொஞ்சம் நீங்க எங்களுக்கு எப்படியா பெர்மிஷன் கொடுக்கணும்யா அப்படின்னு கேட்டாரு. அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டதாக இங்க இருக்கக்கூடிய தாவேகாவினர்லாம் புலகாங்கிதம் அடைந்து, எங்கள் அண்ணனினுடைய ராஜதந்திரத்தை பார்த்தீர்களா? இந்த 23ஆம் புலிகேசியில ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாய் போனதுங்கிற மாதிரிதான் இவருடைய ராஜதந்திரம்னா 23ஆம் புலிகேசியை தான் எனக்கு நினைவுபடுத்துகிறது. பிரதமர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு வந்தார். பிரதமர் அதை ஏற்றுக்கொண்டார். தமிழ்த்தாய் வாழ்த்துத்தான், தமிழ்த்தாய் வாழ்த்தை நீங்கள் பாடிக்கொள்ளலாம் என்று பிரதமர் அனுமதி கொடுத்து விட்டார் என்று இவர்கள் உற்சாகம் அடைந்தார்கள். அதை விட சட்டப்பேரவையில இந்த பிரச்சனை வருது. எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார். மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஒரு பதில் சொல்றார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க அதை பாருங்க, தயவு செய்து நீங்க அதை பாருங்க. ஆதவ அர்ஜுனா சொன்ன பதில நீங்க பாருங்க. அதன் பிறகு இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க தயவு செய்து பார்க்கணும், மனசாட்சியோட பார்க்கணும். சரியா? ஆதவ அர்ஜுனா பேசியதை போடுங்க தம்பி. தமிழ்த்தாய் வாழ்த்து எங்களுடைய முதல்வருக்கு உயிருக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அந்த அளவுக்கு நாங்க முக்கியத்துவம் தருவோம். பாத்துட்டீங்களா? ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு? எங்கள் தலைவரின் உயிருக்கு நிகரானது தமிழ்த்தாய் வாழ்த்து. யாருக்கு? விஜயனுடைய உயிருக்கு நிகரானதான் தமிழ்த்தாய் வாழ்த்து. சரி, உயிருக்கு நிகரான தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு முதன்முறையாக இதுவரை வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு பட்டமளிப்பு விழாவில் வந்தே மாதரம் பாடப்பட்டிருக்கிறது. உயிருக்கு நிகராக நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை உங்கள் தலைவர் நேசிப்பதாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொன்னாரே, நம் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கிறதா? தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதே. நம்ம உயிருக்கு ஒண்ணுன்னா நம்ம எப்படி துடிச்சு போவோம்? அப்படி துடிச்சிருக்கணுமே, ஏதாவது பேசணுமே. வாயின்னு ஒண்ணு இருந்தா எதை வேணாலும் பேசுவீங்களான்னு கேட்ட வாய் இப்ப எதையும் பேசாம இப்படி இருக்க, இப்படி இப்படி இப்படி. அந்த வாயில என்ன இருக்கு? ஏதாவது பேசணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு பட்டமளிப்பு விழாவில், அதுவும் மனோன்மணியம் சுந்தரனாரின் பல்கலைக்கழகத்துல எங்க நடந்தாலும் தப்பு. நான் சொல்றது அவர் இயற்றிய தமிழ்த்தாய் வாழ்த்து அவர் பெயரில் செயல்படும் பல்கலைக்கழகத்திலேயே பாடுவதற்கு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டிருக்கிறதே. எங்க போனீங்க விஜய் சார்? எங்க போனீங்க? பதில் சொல்லணும். ஆளுநரிடம் இதற்காக உறுதியாக சொல்லிவிட்டார் அப்படிலாம் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தாவேக அமைச்சர்கள் சொன்னாங்க. ஆளுநரிடம் ஆதவ அர்ஜுனா சொன்னாங்க நினைக்கிறேன். ஆளுநரிடம் உறுதிபட தெரிவித்து விட்டார், தமிழ்த்தாய் வாழ்த்துத்தான் முதலில் பாட வேண்டும் என்று. இப்ப என்னாச்சு? பிரதமர்கிட்ட போய் மனு கொடுத்தீங்களே, மறந்து போச்சா? ஞாபகப்படுத்தட்டுமா? அந்த வீடியோ லேசா ஞாபகப்படுத்தட்டுமா? பாக்குறீங்களா தம்பி? அவங்களுக்கு மறந்து இருக்கும். அந்த பிரதமர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதை லேசா காட்டுங்க. சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய மத்திய அரசின் ஆணையில முதல்ல தேசிய கீதம் வந்தே மாதரம் எல்லாம் முடிஞ்சுதான், அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து வர மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா தமிழ் மக்களுடைய கலாச்சார உணர்வுகள் அந்த மாதிரி இல்ல. நாங்க முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிதான் பழகியவர்கள். இப்போ எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த ஆணையை மாற்றி எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கொடுக்கணும் அப்படின்னு அதை கனிவுடன் பரிசீலிக்குமாறு மத்திய அரசுக்கு பிரதமருக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஞாபகம் வருதா? இப்ப அப்ப பிரதமர் உங்க கோரிக்கை என்ன ஆயிடுச்சுல? நான் என்ன சொல்றேன், இதற்கு முன்பு இருந்த முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சர் இந்த மாநிலத்தில் இருந்தார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சர். அவர் இப்படி போய் உங்களை மாதிரி போய் மனு கொடுத்தாரா? தமிழ்த்தாய் வாழ்த்துத்தான் ஸ்ட்ராங்கா நின்னார். சட்டப்பேரவையில் ஸ்ட்ராங்கா நின்னார். முதலில் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தாரு. இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ஒரு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் போது ஆளுநர் வெளிநடப்பு செய்தது தமிழ்நாட்டில்தான். திமுக அதை செய்து காட்டியது. ஏன்? எதுவும் வாய்க்கால் சண்டையா? சொத்து தகராறா? இல்ல. தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னாடி தள்ளு, முதல்ல தேசிய கீதத்தை பாடி என்று சொன்ன போது தமிழ்த்தாய் வாழ்த்துத்தான் முதலில் பாடப்படும்,
தேசிய கீதமும் சரி, தமிழ்த்தாய் வாழ்த்தும் சரி, இரண்டும் எங்களுக்கு 2 கண்கள். அதில் மாற்று கருத்தில்லை. என்னுடைய நாட்டினுடைய தேசிய கீதம் எனக்கு மிக 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 முக்கியமானது. அதுல ஒரு விழுக்காடு ஐயமில்லை. அதே நேரத்தில் என் உயிருக்கு நிகரான தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் நாங்க முதல்ல பாடியிருக்கோம். அதுதான் மரபு. அந்த மரபை மாத்த முடியாது. நின்னோம். திமுக நின்னுச்சு, ஸ்டாலின் நின்னாரு. அதுக்கு சினிமால ஹீரோவா இருந்தா முடியாது, ரியல் ஹீரோவா இருக்கணும். ஸ்டாலின் ரியல் ஹீரோ. சினிமால நீங்க சண்டை போடலாம், அப்படியே டயலாக் எல்லாம் பேசலாம். ஆனா ரியல் லைஃப்ல இன்றைக்கு உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் கேள்வி கேட்க தொடங்கி விட்டார்கள். எனக்கு என்ன வருத்தம்னா, இது மாதிரியான நேரத்துல எனக்கு நினைவுக்கு வருவது, முதல்ல நினைவுக்கு வருவது மரியாதைக்குரிய மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள். ஏன்னா அவர் இந்த விவகாரங்களில் எல்லாம் மிகுந்த என்ன சொல்றது, அவர் தான் எப்பொழுதும் முதல் குரல் அவர்கிட்ட இருந்து வரும் எல்லா காலத்திலும். அவருடைய அரசியல்ல நம்ம வந்து விமர்சிக்கலாம், மாறுபடலாம், அது வேற. ஆனால் கூடங்குளம் போராட்டமா, கதிராவயல் நெடுவாசல் போராட்டமா, ஈழ போராட்டமா, தமிழுக்கு ஒரு சிக்கலா, முதல் குரல், தீர்க்கமான குரல் வைகோ அவர்களிடமிருந்து தான் எப்பொழுதும் வரும். ஆனால் அந்த மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு அநியாயம் நடக்கிறது, இதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை பேசாமல் மௌனம் காக்கிறார். ஐயா வைகோ அவர்களால் அதை கேள்வி கேட்க முடியல. கேள்வி கேட்க முடியலன்னா நான் ஆளுநர் அவர் கேள்வி கேட்பாரு. முதலமைச்சரே இதுல பேசல, அதை கேட்கணும்ல. ஆனால் முதலமைச்சருக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கும் இடத்திற்கு இவர்கள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் வேதனுடைய உச்சம். அப்படி என்ன இன்னைக்கு வந்தே மாதரம் பாடல நான் கேட்டது கூட சில சொன்னாங்க, ஏன் IUML தான் கேட்க வேண்டுமா என்று கேட்டார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், நல்லா புரிஞ்சுக்கங்க. வந்தே மாதரம் பாடலை இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், பகுத்தறிவாளர்கள், பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? அவர்களுக்கு அதில் என்ன முரண்பாடு? அவர்களுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் ஏதாவது அதில் இருக்கா? இல்ல. இஸ்லாமியர்களுக்காக அவர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். ஏன் இஸ்லாமியர்களுக்காக? இஸ்லாமியர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். இஸ்லாமியர்கள் ஏன் ஏற்க மறுத்தார்கள்? அது இஸ்லாமியர்களை என்ன சொல்றது, இஸ்லாமியர்கள் நம்பக்கூடிய ஏக இறை கொள்கைக்கு எதிரானதாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அந்த பாடல் எந்த வரலாற்று காலகட்டத்தில் எந்த பின்னணியில் உருவாக்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கு. வந்தே மாதரம் எந்த பின்னணியில் அந்த பாடல் வந்து வரலாற்றில் இடம்பெற்றதுன்னு தெரிஞ்சீங்கன்னா, அதனால இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமியர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். ஒரு ஹிந்துவாக பிறந்து ஹிந்துவாக வளர்ந்தவர்களுக்கு அதை பாடுறதுல எந்த தயக்கமும் இருக்காது, பாடிட்டு போயிருவாங்க. ஆனால் ஹிந்துவாக பிறந்து ஹிந்துவாக வளர்ந்த பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய சிந்தனை கொண்டவர்கள், தட் மீன்ஸ் பை பர்த் அவங்க ஹிந்து, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கல, அவர்களே அதை எதிர்க்கும் போது ஏன் IUML எதிர்க்கவில்லை என்பதுதான் கேள்வி. IUML மட்டும்தான் எதிர்க்க வேண்டும் அப்படி இல்ல. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், முஸ்லிம்களுக்கான IUML. ஐயா காதர் மீது தானே சொன்னாரு, முஸ்லிம்களின் வாக்குகள் திமுக அணிக்கு வந்ததற்கே நாங்கள் தான் காரணம். ஒரு வாதத்துக்கு அதை உண்மையை வச்சுப்போம். இன்றைக்கு வந்தே மாதரன் பாடப்பட்டிருக்கிறதே, முஸ்லிம் லீக் என்ன செய்து கொண்டிருக்கிறது? செந்தில் வேளாக நான் அதை கண்டிக்கிறேன். எனக்கு வந்து எங்க சாமியை கும்பிடுறதுல நான் எங்க சாமியை கும்பிடுவேன். ஆனாலும் என்னுடைய தோழன், என்னுடைய அங்காளி பங்காளி இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைக்கு அல்லது அவர்களுடைய உரிமைகளுக்கு எதிரான ஒன்று என்றால் என் சாமியை நான் கும்பிடுவேன், அது வேற. ஆனால் என் இஸ்லாமிய சகோதரர்களினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு செயல் என்றால் முதல் ஆளாக நான் கண்டிப்பேன் என்று நான் கண்டிக்கிறேன். ஆனா IUML அப்புறம் 2 அமைச்சர் பதவி, ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா போதும், நீங்க உங்களுடைய எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்துருவீங்க, அப்படித்தானே? விஜய் அவர்கள் ஏன் பேசலைன்னு IUML கேட்கணும்ல, கேட்கல. அப்போ எல்லாருக்கும் அமைச்சர் பதவி தான் தேவை. அமைச்சர் பதவி கொடுத்துட்டா எல்லாரும் வாயை அடைச்சிடலாம் போல இருக்கு. எந்த அநியாயம் வேணாலும் நடக்கலாம், எல்லாரும் வாயை மூடிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. அப்படியா? என்ன சார் அநியாயம் நாட்டுல? இதெல்லாம் வந்து தெரியல என்ன நடக்குது நாட்டுல அப்படின்னு. எனவே தயை கூர்ந்து நாட்டு மக்கள் தீர்க்கமா சிந்திக்கணும். இன்னைக்கு தேதிக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்திருந்தால் ஒரு பல்கலைக்கழகத்துல வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்பட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னாடி போயிருக்குமா முதல்ல? சரி, ஒருவேளை அப்படி அதையும் தாண்டி ஆளுநரின் அழுத்தத்தால் அது போயிருந்தா, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இதே ஆளுநர் ஊட்டியில ஒரு மீட்டிங் போட்டார், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அங்க வரணும்னார். CM ஸ்டாலின் ஸ்ட்ரிக்டா போக கூடாதுன்னு.
தெரியுமா? போக கூடாதுன்னு சண்டை போட்டார். துணைவேந்தர்கள் போகல. ஏன்? அது முதுகெலும்புள்ள முதலமைச்சர், ஆளுமை மிக்க ஒரு அரசு. நீங்க அப்படி உங்களால முடியலையா? குறைந்தபட்சம் கண்டிச்சிருப்பார்ல. இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கண்டனம் வந்திருக்குல்ல இதுக்குள்ள ஆளுநரை நோக்கி. இந்த நிமிடம் முறை இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரும் கழிவுகளி ஊத்துன உடனே ஒரு அறிக்கை வரும். அதுவும் சிஎம் ஓட அதிகாரப்பூர்வ பக்கத்துல வராது. டிவிகேவோட ஏதோ ஒரு இதுல ஃபேக் இது என்ன ஏதோ ஒரு ஃபேஸ்புக் ஐடியிலயோ ஏதோ ஒரு ட்விட்டர் ஐடியிலயோ வரும். அதுவும் எப்படி வரும்னா, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்காங்கிற மாதிரி வரும். ஈஎம் பூசின மாதிரி பூசாத மாதிரியும் வலிக்காத, ஆளுநருக்கும் பாஜகவிற்கும் வலிக்காத மாதிரி ஒரு அறிக்கை வரும். அப்படிலாம் எழுதுறதுக்கு எங்கதான் படிக்காங்களோ தெரியல. 6 பேர் கொண்ட குழுக்கள் வச்சிருக்காங்களோ தெரியல. எனவே 2 நிகழ்வுகள். ஒன்று, கரூரில் மரணமடைந்தவர்களின் குடும்பத்திற்கு நாம் ஆறுதலை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கணும். அதுல மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கான பொருளாதார உதவியை கடந்த திமுக அரசும் செஞ்சது, அது வேறு. நீங்களும் கொடுத்தீங்க, 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க, அது வேற. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அரசு வேலை இல்ல, இன்னைக்கு நீதிமன்றம் கொடுக்க மாட்டேன்னு விஜய் அவர்களை பார்க்க வந்தாலும் அவங்க இறந்தாங்க. ஒரு படத்துக்கு 200 கோடியோ 300 கோடியோ சம்பளம் வாங்குறதா ஆதவர்ஜுனாவே சொன்னாரு. ஒரு படத்துக்கு 300 கோடி, 41 குடும்பங்கள், குடும்பத்துக்கு 2 கோடி வைங்க. குடும்பத்துக்கு 2 கோடி 100 கோடிக்குள்ளதானே வரும். குடும்பத்துக்கு 2 கோடி வச்சாலும் 80 கோடி, 82 கோடி வைங்க, அவ்வளவுதானே. உங்களுடைய வருமானத்துல பாதிக்கும் கீழே வேணா, பாதியே 150 கோடி, பாதிக்கும் கீழே 3 1 பங்கு, இன்னும் சொல்ல போனா 4 1 பங்கு உங்க கணக்குக்கு. நீங்க 300 கோடிக்கு மேல வாங்குறதா ஆதவர்ஜுனா சொன்னாரு. ஒரே ஒரு படத்தினுடைய வருவாயில் 4 1 பங்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2 கோடி ரூபாய் கொடுங்க விஜய். பிரச்சனை முடிஞ்சது. நான் சொல்றது, அவர்களுக்கான அந்த துயரத்தை யாரும் தீர்க்க முடியாது, அது வேறு. அவர்களுக்கான காம்பன்சேஷன், அவர்களுக்கான இழப்பீட்டை சொல்றேன். உங்களை பார்க்க வந்து உங்களுக்காக உயிரிழந்தவர்கள் தானே, உங்க வருவாயில இருந்து தூக்கி கொடுங்க. நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயிலிருந்து நாட்டு மக்கள் அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை தூக்கி கொடுக்கின்ற பொழுதுதான் நீங்க சொன்ன டயலாக் உங்களை நோக்கி கேட்கிறாங்க, ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கிற கேள்வி எங்க வருதுன்னா இங்கதான் வருது. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க ஒரு குடும்பத்துக்கு, 2 கோடி கொடுங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய காசா? நீங்க தான் உச்சத்தை விட்டுட்டு வந்தவராச்சே, கொடுங்க. எனவே ஒன்றை நீதிமன்றம் உண்மையாக கண்டித்திருக்கிறது. இன்னொன்று, தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருப்பதை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக தமிழ் கேள்வி மிக 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 வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து எங்கள் உயிருக்கு நேர் என்றெல்லாம் சட்டப்பேரவையில் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியது உண்மை என்றால், மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆளுநரை வன்மையாக இந்த விவகாரத்தில் கண்டிக்க வேண்டும். கண்டிப்பாரா என்ற கேள்வியோடு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.